அந்த மாதிரி தான் சம்ஸ்கிருதத்தில். இப்போ திருவிழா அப்படின்னா சாதாரணம், ஃபெஸ்டிவல் அப்படின்னா ஃபெஸ்டிவல். இப்போ மியூசிக் ஃபெஸ்டிவல் நல்லா இந்த திரைப்பட விழா ஒரு 40 வருஷத்துக்கு முந்தி தமிழ்நாட்டில் ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டில் திரைப்பட விழா ஆரம்பித்தார்கள். அது தமிழ்நாட்டினுடைய அரசியலில் ரொம்ப திரைப்படத்தில் ஜொலித்தவர்கள் தான், திரை நட்சத்திரங்கள் தான் அரசியல் நட்சத்திரங்களாக வந்தார்கள். அந்த காலத்தில் ஒரு விழா கொண்டாடினாங்க. அதுக்கு ஃபில்மோத்சவம்னு பேர் வச்சிருந்தாங்க. அதுக்கு பேர் ஃபில்மோத்சவம் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. அந்த விழாவில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ன என்னுடைய 40வது வயசு 45 வயசுல கூப்பிட்டுட்டாங்க. நானும் போனேன். எனக்கு ஃபில்முக்கு சம்மந்தம் கிடையாது. ஃபில்மோத்சவம்னு, ஃபில்முன்னா இங்கிலீஷு, உற்சவம்னா சம்ஸ்கிருதம். அந்த நீங்கள் சம்ஸ்கிருதத்தை இங்கிலீஷையும் கலந்து ஃபில்மோத்சவம் அப்படின்னு கொண்டாடுறீங்களே, அது இங்கிலீஷில் எழுதும்போது உற்சவம்னு கொண்டாட உற்சவம்னு எழுதுறீங்களே, இது என்னத்தை சேர்ந்து எழுது? ஊர் நடிகாரை போய் பார்த்தேன், இந்த கௌரவம் பரவாயில்ல அடிக்கிறார். இந்த தரிசிச்சேன்னா கொஞ்சம் கௌரவம் வந்து என்ன தரிசனம், தரிசனத்துக்கும் பார்த்ததுக்கு என்ன வித்தியாசம்? கண்ணால் காண்பது காட்சி. இப்போ தூர்தர்ஷன், தூர்தர்ஷன் தொலைக்காட்சி, தொலைவில் இருப்பதை கண்ணால் காண்பது தொலைக்காட்சி தமிழ், தூர்தர்ஷன் சம்ஸ்கிருதம். எதுவுமே கொஞ்சம் ஜனங்களுக்கு காமன் இருக்கிற குழந்தை பாஷையில சொல்லாம ஒரு அபிஷியல் லாங்குவேஜ் உங்களை சொல்லிட்டாங்க கொஞ்சம் மதிப்பு. அப்படிதான் இப்போ ஆங்கிலம் படுபாடு வருது. இந்த படுற பாட்டை ஒரு காலத்துல சம்ஸ்கிருதம் பட்டு அந்த காலத்துல தான் அவதாரங்கிற வார்த்தையை கொண்டு வந்தாங்க. சாதாரணமாக பிறக்கிறது பிறப்பு, கொஞ்சம் பெரிய இடத்துல இருந்து பிறக்கிறது, கொஞ்சம் பெரிய மனுஷனாக பிறக்கிறதுலாம் அவதாரம்னாரு. வள்ளலார் என்ன பண்ணாரு, நான் பிறப்பும் இல்லை அவதாரம் இல்லை, என்னை வரவழிச்சாரியான்னு வரவழிச்சாங்க. அவரா வரல, வரவழிச்சேன். இப்போ என்னையே பாபா வரவழிச்சிருக்காரு. நான் வந்தேன், பணம் செலவு பண்ணி டிக்கெட் போட்டு விசா வாங்கி கொடுத்து வந்திருக்கேன். அப்படிதான் உங்களே வெளியூர்காரங்களாம் அப்படிதான் இருக்கு. கவர்மெண்டே பக்கத்தில் இருக்காரு வந்துடுவாங்க. பாலசுப்ரமணியம் வரணும்னா விசா வேணும், டிக்கெட் வாங்கணும், கொஞ்சம் கஷ்டப்படணும், வரவழைக்கணும். சும்மா நினைச்சிருந்தாலும் வரவழைக்க முடியுமா? ரேராக தான் வரவழைக்க முடியும். அந்த மாதிரி வள்ளல் பெருமான் ரேரஸ்டாக ஒரு பர்பஸை சர்வ் பண்றதுக்காக வள்ளலாரை இறைவன் வருவித்தான். அவர் சொல்லுகிற வார்த்தை வருவிக்க உற்றேன், வருவிக்க உற்றேன். பிறப்புக்கு காரணம் சாஸ்திரங்கள்லாம் சொல்றது வினையினால் பிறந்த பிறவி. ஊரடிகள் ஏன் பிறந்தார்? ஒரு பிறப்பு வினை. உங்களுக்கு நமக்கெல்லாம் வினையினால வந்தோம். வரலாறு வினையால வந்தார வந்து வரலாறுக்கு பிறகு வேண்டியது சன்மார்க்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக வள்ளல் பெருமான் வருவித்தார். அதுதான் வருவிக்க வந்து உற்றேன் என்று சொல்கிறார். அதனாலதான் இப்ப சமீப காலமாக இந்த விழாவை வருவிக்க வந்து உற்ற விழா, வருவிக்க வந்த விழான்னு சொன்னா கூட போகணும். அந்த உற்றேங்கிற வார்த்தை கூட கொஞ்சம் எனக்கு மிகை. என் பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா வருவிக்க வந்த விழா. இந்த சமஸ்கிருதத்தில் என்ன சொல்றார்கள்? விஜயம். ராமகிருஷ்ண விஜயம் ஒரு பத்திரிகை இருந்தாங்க, அதுக்கு வருகைன்னு பேர். நான் எப்படி சொல்றேன்னா வள்ளலார் திருவருகை, வள்ளலார் திருவருகை நாள், வந்த நாள், போன நாள் இல்லை. மற்றவங்களுக்கு எல்லாம் போன நாளும் உண்டு. நீங்க எல்லாம் கோயிலுக்கு போறீங்க, இப்ப கன்சாமி கோயிலுக்கு சாயந்தரம் போங்க, ஒரு அச்சனை சீட்டு வாங்கிங்க, தேங்காய் பழம்லாம் வாங்கிங்க, வாங்கிட்டு போய் கொடுத்தாக்க உங்க பேரை கேட்பாங்க. உங்க பேர் என்ன அப்படின்னு தர்மலிங்கம், மும்பாலு, அது திருப்தி படாது, நட்சத்திரம் அப்படின்னு நீங்க நட்சத்திரத்தை சொன்னாதான் அர்ச்சனை பண்ணுவாங்க. பிறந்த பேரு வச்ச பேரு நட்சத்திரம் ரெண்டும். இப்போ ஞானிகள் ஆழ்வார்கள் பிறந்தார்கள், நாயன்மார்கள் பிறந்தார்கள், வள்ளலாரும் பிறந்தார். புரட்டாசி மாசம் சித்திர நட்சத்திரத்துல பிறந்தார். ஒரு 40 வருஷத்துக்கு முந்தையெல்லாம் புரட்டாசி மாசத்துல சித்திர நட்சத்திரத்தை தான் கொண்டாடிட்டு இருந்தோம். இப்போ இன்டர்நேஷனல் கேலண்டர்ல எல்லாம் உலகம் பூரா ஒரே நாள், சிங்கப்பூர்ல அதே நாளில் கொண்டாடணும். நமக்கு புரட்டாசி நட்சத்திரம்னா செப்டம்பர்ல வரும், அக்டோபர்ல வரும், இங்க புரட்டாசி மாசம் வரும், அங்க வராது. ஆந்திராவில் தமிழ் மாசம் செல்லாது, அங்கெல்லாம் தெலுங்கு வருஷம், கேரளத்தில் கொல்ல வருஷம்,
அதனால நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளேயே அந்தந்த மாநிலத்துக்கு தனியாக ஆண்டுகள் மாதங்கள் கணக்கு இருக்கிறதுனால ஒரு இன்டர்நேஷனல் காலண்டரில் யூனிஃபார்ம் வரணுங்கிறதுக்காக இப்போ 5-10 அப்படின்னு இப்போ நாம் வச்சிருக்கிறோம். ஒரு விஷயத்த மனசில் வச்சுங்க, பிறந்தா நட்சத்திரம் கணக்கு பண்ணணும், அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்தாப்புல பேரை வைக்கணும், அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்தாப்புல ஜாதகம் எழுதணும், செத்தா திதி, இறந்தா அதுக்கு பேர் என்ன திதி, நட்சத்திரத்தை குறிச்சுக்கிறாங்க திதி, அதுக்கு பேரே திதின்னு வச்சுட்டாங்க. தேவசம்னு ஒரு பேரு, திதின்னு ஒரு பேரு. வள்ளலார் திதி தேவசம் இதெல்லாம் கூட வேண்டான்னு ஒரு இடத்துல சொல்றாரு. அன்னைக்கு அன்னமரையை மாத்திரம் செய்ய போதும் அப்படின்னு சொல்றாரு. இந்த சடங்குகளுக்கே திதின்னு பேர் வச்சார். ஏனால் திதியில் செய்யப்படுகிற சடங்கு திதி. திதி 15, 1, 2, 3 நம்பர் போட்டுருக்காங்க. பிரதமை 1, திதி 2, திதி 3, சஷ்டி 6, அப்படி 15 திதி. நட்சத்திரத்துக்கு ஸ்டாருக்கு ஒன்று தனித்தனி பேர் உண்டு. இந்த ஸ்டார்னு சொன்னாலே இப்பெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லிக்கலாம். ஸ்டாருக்கு ஒரு மதிப்பு. பேட்ஜில் பாருங்க, மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் 3 ஸ்டார் 4 ஸ்டார் போட்டிருப்பாங்க. இந்த ஸ்டார் இருக்கே அதை விட மூன் பெருசு, அதை விட சன் பெருசு, அதை விட அக்னி பெருசு. அதுக்கு மூலமும் முதலுமாக இருப்பதுதான் அருட்பெருஞ்சோதி. இதை வள்ளல் பெருமான் இந்திரிய ஒளி, கரண ஒளி, ஆன்ம ஒளி, ஜீவ ஒளி என்பதை நட்சத்திர ஒளி, சந்திர பிரகாசம், நட்சத்திர பிரகாசம், சூரிய பிரகாசம், அக்னி பிரகாசம் காலங்களோட சொன்னாங்க. சந்திரனுக்கு இயல்பான ஒளியில் சூரியன் வாங்கி கொடுக்குதுன்னு. அதனாலே நட்சத்திர பிரகாசத்தை விட சூரிய பிரகாசத்தை விட சந்திர பிரகாசத்தை விட சூரிய பிரகாசத்தை விட அக்னி பிரகாசத்தை விட ஆன்ம பிரகாசம் உயர்ந்தது. ஆன்ம ஒளி, அந்த ஆன்ம ஒளியை விட பல கோடி மடங்கு உயர்ந்தது அருள் ஒளி. காலையில பாடினாங்களே, மயில் குயில் ஆட்சி அக்கட்சி, இந்த பாட்டை பாடாம ஆட்டம் கிடையாது. ஆடணும்னா வள்ளலார் பாடுறதுக்கு பாடிட்டார், ஆடுறதுக்கும் பாடிட்டார். ஆடுறதுக்கு பாடுறதுக்கு பாடின பாட்டெல்லாம் இசைப்பாடல்கள். பல்லவி இருக்கும், அனுபல்லவி இருக்கும், சரணம் இருக்கும். செய்யுளா புரோசில் பாடும்போது பல்லவி அனுபல்லவியில இருக்காது. வள்ளலார் பாடியது வருவார் அழித்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரணியே. இது மியூசிக் மாத்திரம் இல்லை, அதில் ட்ராமாவும் சேர்ந்துருக்கு, ஆடுறது டான்ஸும் சேர்ந்துருக்கு. இயல் ஒரு பொருளை கவரும், மனசை மட்டும் கவரும். தர்மணி சாமி பேசுறார், பாலு பேசுறாருன்னா கண்ணுக்கு நல்லா இருக்காது, கருத்துக்கு நல்லா இருக்கும். பாடுறாங்கன்னா கருத்துக்கும் கண்ணுக்கும் காதுக்கும் நல்லா இருக்கும். ஆடுகிறார்கள் என்றால் கண்ணுக்கும் நல்லா இருக்கும், கருத்துக்கும் நல்லா இருக்கும், கண்ணுக்கும் காட்சியாக. காதை மட்டும் கவருவது, மனத்தை கவருவது இயல், மனத்தோடு காதையும் கவருவது இசை. மனம் காது கண் மூணும் கவருவது நாடகம். அதனாலதான் இயல் இசை நாடகம் தமிழ் ஒரு மொழியில தான் இசைத்தமிழ், இயல் தமிழ், நாடகத்தமிழ் என்று முத்தமிழாக வைத்தார்கள். இப்போ பாகவதர் பாடுறார், சங்கீதம் நல்லா இருக்கு, ஆள் நல்லா இருக்க மாட்டாங்க, கொண்ட முக்கா இருப்பார், பயிர் தெரிஞ்சிருக்கோம். பாகவதர் அழகில் பாகவதர் பாட்டு அழகு. மயில் குயில் ஆட்சி செடி அக்கட்சி. மயில் அழகு எதுக்கு? கண்ணுக்கு அழகு. மயில் சத்தம் போட்டா காதில் கேட்க முடியாது. அது அந்த காலத்தில் வர்ணிக்கும் போது கர்ண கடூரமாக இருக்கிறது பாருங்க, கர்ண கடூரம் பாருங்க. குயில் இனிமையா இருக்கும். மயில் குயில் ஆட்சி செடி அக்கட்சி. விந்து நாதம் என்று 2 தத்துவங்கள். விந்து வெளிச்சம், நாதம் சப்தம். விந்து நாதம் என்ற தத்துவம் சம்ஸ்கிருத வார்த்தை. நாத விந்து கலாதீதரமோ நமோ, அது திருக்குறளில் வரும். அதுக்கு திருமணம் கொஞ்சம் விளக்கம்லாம் சொல்லுவார். இந்த நாதம் விந்து என்று சொன்னால் சம்ஸ்கிருதம் தத்துவம். ஒலி ஒளி 2 உணர்தான். நகரம் இப்பதான் குண்டு லானான்னு சொன்னா தான் தெரியும், வெள்ளிக்கால் லானான்னு சொன்னா தான் தெரியும். அது இடையினம் மெல்லினம் வல்லினம் லகரம் சிறப்பு லகரம் அப்படி சொன்னாங்கன்னா இலக்கணம் படித்த சேவைக்கு தான் தெரியும். இந்த குண்டு லானா ஓட்டுகிறதுனா ஒலி, இந்த வெள்ளிக்கால் லானா ஓட்டுறீங்கன்னா ஒளி. வள்ளலாருடைய அனுபவம் முழுவதும் ஒலி அனுபவம், ஒளி அனுபவம். இதுல எது முன்னே எது இல்லைன்னா விந்து நாதம், பரவிந்து பரநாதம், சக்தி சிவம். அதுதான் தத்துவ அடுக்கு. தத்துவ அடுக்கிலே மேல இருக்கிறது
விந்துநாதம். அதுக்கு மேல சக்தி சிவம் அருட்பெருஞ்சோதி எல்லாம். கீழே இருக்கிறது பிரதி அப்பு தேய் வாய் ஆராயம். அந்த விந்து தத்துவ அனுபவம் நாத தத்துவ அனுபவமாக ஒரு விளைவு மாறி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது. அதைத்தான் வள்ளல் பெருமான் மயில் உயில் ஆட்சிதடி அக்கட்சி அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம சமய ஞானிகள் சடங்குகள்லையும் மற்ற பூஜை வகைகள்லையும் உருவ வழிகள்லையும் சில உண்மைகளை மறைமுகமாக காட்டியிருப்பார்கள். இப்ப சிவன் இருப்பார், ஒரு கையில நெருப்பு செட்டி வச்சிருப்பார், இன்னொரு கையில உடுக்க வச்சிருப்பார். சிவபெருமான் கையில ஒரு உடுக்கு இருக்கும், உடுக்கு ஒரு கையில ஒரு அக்கினி சட்டி இருக்கும். இந்த உடுக்கு இருக்குதுன்னா இது விந்து தத்துவம். ஒலி உலகத்திலேயே சத்தம் எங்க இருந்து வந்ததுன்னா சிவபெருமான் உடுக்கையிலிருந்து வந்தது அப்படின்னு புராணத்துல சொல்லியிருப்பாரு. ஆக ஒலிக்கு அடையாளமாக சிவன் கையில் உடுக்கை, இந்த அக்கினி ஒளி, நாதம் உடுக்கை. ஒலிக்கு அக்கினியும் ஒலிக்கு நாதமும் சிவபெருமான் கையில வச்சு காட்டினார்கள். பெருமாள் நாம போட்டோம்னா சும்மா இருப்பானா? இந்த விபூதி போட்டோம்னா நாம் போட்டோம் குறைச்சலா? பாருங்க, பத்திரிகையிலேயே இந்த முருகன் கோயில் தான் இருந்தது, இப்ப பெருமாள் கோயில் உள்ள வந்துருச்சு இல்ல, இல்லையா? இப்ப நவகிரகம் வந்துருக்கா இல்லையா? நவகிரக கோயில கூட்டம் கூடுற கூட்டம் ஒலிக்கு போடுமா சார்? நீங்க ஜோதி மட்டும் கும்பிட்டீங்கன்னா போட மாட்டாங்க. ஒரு நவகிரகம் வச்சு கொண்டாங்க, அதை சுத்தி சொன்னோம். பெருமாளும் வச்சிருக்கணும். லேட்டஸ்டா ஐயப்பனும் வச்சிருக்காங்க, வைக்காது கிடையாது. அதாவது இந்து மதத்தினுடைய ஒரு சிறப்பு என்னன்னா, பிரிச்சு 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 பார்த்து வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி பூண்டு உரிக்கிற, பூண்டு உரிச்சாலும் ஒரு தோல் தான் உரியும், வெங்காயத்தான் அத்தனையும் தோல் உரிச்சு 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 பார்த்து உண்மைகளை உரிச்சு 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 புட்டு புழந்து வச்சு 100 விஷயம் இருக்குன்னா 100 சாமி அப்படின்ட்டாங்க. அதனாலதான் ஜனத்தொகையை விட கடவுள் தொகை அதிகமாக. அந்த கிறிஸ்தவர்கள் 2-3 மேல வச்சுக்கல. கர்த்தர்னா பிதான்னா சுகன்னா பரிசுத்தாவி. இஸ்லாமியர் இருக்கான் பாருங்க, 2வது சொன்னீங்கன்னா எங்க இருந்தோ தலையை தூக்கத்துக்கு ஆட்டை கொடுத்துவாங்க. உருவ வழிபாடே கிடையாது. இன்னும் நவீனத்துக்கு படம் கூட தெரியல. இப்ப நாமே வள்ளல் பெருமான் படம் வச்சு வழிபாடு பண்றோம், ஜோதி வழிபாடு பண்றோம். நம்ம ரத்தத்தோட ஊர்னு நமக்கு இது படத்தை வழக்கம். அந்த இஸ்லாம் உண்மைதான் எந்த உருவம் இல்லாமல் நமக்கு வச்சிருக்காரு. சிதம்பரம் ரகசியம், சிதம்பரத்துல உருவ வழிபாடு உள்ள இடம் நடராஜர், அருவ வழிபாடு உள்ள இடம் ஸ்படிகலிங்கம். அருவ வழிபாடு உள்ள இடம் சிதம்பர ரகசியம். அந்த சிதம்பர ரகசியம் என்ற இடத்துல இறைவன் அருள் வடிவாக பிருத்திவிலிங்கம் காஞ்சிபுரம் கண்ணுக்கு தெரியும், அப்பலிங்கம் திருவானைக்கா கண்ணுக்கு தெரியுது லிங்கம், தேயிலிங்கம் திருவண்ணாமலை பார்க்கலாம், வாயுலிங்கம் காலத்தி. பிருத்திவியை விட அற்பு நுட்பமானது, அப்போ விட தேய் நுட்பமானது. பிருத்திவி உருவம். ஒரு தட்டு மண்ணு கொண்டான்னா ஒரு ஸ்பேர் எடுத்துட்டு போய் ஒரு பக்கெட் மண்ணு கொண்டாடுறீங்க, ஒரு பக்கெட் தண்ணி கொண்டா, ஒரு குடம் தண்ணி கொண்டானா தண்ணி கொண்டாடுறீங்க, நெருப்பு கொண்டானா என்ன கொண்டாடுறீங்க? கொஞ்சம் நெருப்பு கொண்டாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கடை கட்டையை கொண்டாடணும், ஒரு தண்ணி காம்பை தலையை வச்சு கொண்டாடணும். நெருப்பு என்பது ஆற்றல், அது பொருள் அல்ல. ஏதாவது பச்சை கொண்டிருக்கும் போது அந்த தீப்பெட்டியை கொண்டாடுறீங்க, அது குச்சி நெருப்பா ஒரு தலை தான் வருது. வாயு கொண்டாட என்ன கொண்டாடுவோம்? வரமாட்டோம். அதனால வாயு ஆகாயம் எல்லாம் பிருத்திவி அப்பு தேய் வாயு ஆகாயம் என்ற 5 அடுக்கிலே கீழ் 2 பிருத்திவியும் அப்புவும் உருவம், மேல் 2 வாயுவும் ஆகாயமும் பியூர் அருவம். கண்ணுக்கே தெரியாது, காத்து கண்ணுக்கு தெரியாது, ஆகாயம் கண்ணுக்கு தெரியாது. நெருப்பு ஆற்றலாக இருக்கும் போது கண்ணுக்கு தெரியாது, கை தொடங்கும், கையை கேட்கிறோம், சூடு வரும், ஆற்றல். அந்த ஹீட் உண்டாகுது, ஆற்றல் தெரியுதா? கண்ணுக்கு தெரியாது. அதனால நெருப்பு அருவுருவ பூதம். வள்ளல் பெருமான் மண்ணாக இருக்கிற உடம்பு, இது மண் உடம்பு. இந்த மண் உடம்பை நீர் நிலைக்கு ஏற்றணும், நீர் உடம்பை நெருப்பு நிலைக்கு ஏற்றணும், வாயு நிலைக்கு ஏற்றணும், ஆகாய நிலைக்கு ஏற்றணும். அந்த நிலைக்கு ஏற்றி விட்டால் ஒளி உடம்பாக எங்கும் எல்லாமாக இது அருட்பெருஞ்சோதி விளங்குவது போல இந்த உடம்பு விளங்கும் என்று விளக்குவதற்காகத்தான்
வள்ளற்பெருமான் வந்தால் நாம் எல்லை விட்டு கொண்ட காலம் கடந்து கொண்டிருக்கிறது. அதனால ஒன்றை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். சன்மார்க்க அன்பர்கள், சன்மார்க்கம் ஒரு 100வது மாடி. சன்மார்க்கம் சிங்கப்பூர்ல இருக்குது. மலையாளம் எத்தனை ஃப்ளோர் இருக்கு? ஹையஸ்ட் 100 மாடின்னு வச்சுக்கோமா. 100 மாடி, 100 அடுக்கு. சரியை 4 அடுக்கு, கிரியை 4 அடுக்கு, யோகம் 4 அடுக்கு, பழைய அடுக்கு 16 ஃப்ளோருக்கு மேலே